இவன் பேர் தான் சுபாஷ். இவனும் இதுக்கப்புறம் வர பொண்ணும் லவ் பண்ணாங்களா, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்னு பார்ப்போம். இவங்க தான் அந்த ஹீரோயின் கீதா. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் ஒன் சைடா. ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் தான் வில்லனாச்சு. இவன் பேர் கோகுல். இவன் பேர் சரவணன். ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாத கோகுல் ஃப்ரெண்ட். காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி உயிரும் மயிருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நில்லு, ஒன்று சொல்லணும். சொல்லு. எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது. நீனா எனக்கு பிடிக்கும். உன்னை எப்போ தெரியுமோ அப்பத்துலேருந்து. இதுக்கு மேலே என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. ஓ சரி. என்னடி எக்ஸ்பிரஷனே இல்லாமல் இருக்க? எனக்கு தான் தெரியுமே, நீ எப்போ சொல்வேன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டே மச்சான், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. சொல்கிறா. இங்கே சொல்ல முடியாது, கொஞ்சம் தனியாக வாயேன். டேய் போய் லவ் நீ சும்மாறா. டேய் உன் ஆளா அந்த சுபாஷம் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்டா. டேய் என்னடா சொல்கிற? சும்மா உலட்டு இருக்காதடா. நேற்று காலைல தான்டா பார்த்தேன். நீ வேணா அவங்ககிட்டே வந்து கேட்டு பாடுறா. வந்து தொலை. ஏய் சுபாஷ், இங்கே வாடா. சொல்கிறா. டேய் நீங்கள் தொலை பண்ணுறீங்களாடா? ஆமாம். இதானே என்கிட்ட சொல்லல? எல்லாத்தையும் சொல்லிட்டா இருப்பாங்க. டேய் நான் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டேன்டா, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறேன்னு. அவகிட்ட சொன்னியா முதல்ல? இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தானே சொன்னேன். இப்போ இல்லைன்னு சொல்லிவிடு, அவ்வளோதான். டேய் அப்படிலாம் விட முடியாது, என் மானமே போயிடும். புரிஞ்சுக்கோ, விட்டுரு. எது விட்டுறா? நாங்கள் லவ் பண்ணுறோன்னு சொல்கிறேன், நீ விட்டுருன்னு சொல்கிற. லவ் பண்ணலன்னு சொன்னால் எப்படி அசிங்கமாகும்? விட்டுருன்னு சொன்னால் விடுமுறைன்னு சொல்லுவேன் நீ. இதுக்கப்புறம் உன்னை அந்த பொண்ணோட பார்த்தேன், அவ்வளோதான். போடா. டேய் நான் இவ்வளோ தான் லவ் பண்ணுறோம், இதுக்கப்புறமும் பண்ணுவோம், சரியா? டே மச்சான், இந்த பசங்கிட்ட சொல்லி அவனை ஏதாவது செய்யணும்டா. என்னை பார்த்தா என்ன பொட்ட மாதிரி தெரியுதா? இது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். டேய் உன்னை அவ கிட்டேயே போகக்கூடாதுன்னு சொன்னா அவ்வளோ அப்புறம் நீ என்கிட்டயே சொல்றியா? லவ்ல மரியாதை எங்கேருந்துடா வந்துச்சு?
அவளை நீ உண்மையாக லவ் பண்ணியிருந்தா நீங்கள் வந்திருக்க மாட்டேன். டேய் இவன்லாம் ஒரு ஆள். ஏய் நீ போ, இதுக்கப்புறம் அவகிட்ட வரமாட்டேன்னு சொல்லிடு. சாரி. டே தின்ன அவனை அப்படியே விட்டுட்டியாமே. அப்புறம் என்ன பண்ணோம்? மத்தா வாடா சண்டை செய்யலாம். வயிறு வேணாம், வா. ஒரு பொண்ணை நம்ம ஆளுன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவளுக்கு ஆள் இருக்கா இல்லையான்னு பாத்துக்கோங்க.